ஹே guys, வெல்கம் டு மை சேனல் வைப் இஸ் சாதிக். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன். கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பேச்சுக்கு தனியா வீடு போயிட்டீங்களா? ஒரு நாள் உங்க அம்மா வீட்டுல போய் நீங்க ஸ்டே பண்ணி ஒரு நாள் நீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அதோட சுகமே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த வீட்டுல வந்து நான் தான் இன்னைக்கு சமையல் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னு சொன்னா என்ன கொஞ்ச நேரத்துல சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன சாப்பாடு செய்ய போறோம்னா வந்து மட்டன் சப்ஜி, மட்டன் பிரிஞ்சியும் அது இல்லாம வந்து நம்ம கத்திரிக்காய் பச்சடியும் பிளஸ் நம்ம வந்து சிக்கன் 60 வந்து நம்ம செய்ய போறோம். நான் தான் செய்ய போறேன். இப்ப நான் இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நாள் ஓசியில சாப்பிட்டு பாருங்க. அதோட சுகமே வேற மாதிரி இருக்கும். மட்டன் ஒயிட் பிரிஞ்சி செய்யறதுக்காக தேவையான அளவுக்கு வெங்காயம், அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, அது அப்புறமா வந்து பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் வந்து மசாலா என்னென்ன தேவைன்னா கரம் மசாலா, அப்புறமா வந்து பிரியாணி மசாலா, சிக்கன் 65 வறுக்கிறதுக்கு சிக்கன் கரம் மசாலா, அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு, பாஸ்மதி அரிசி. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் வந்து அம்மா வந்து லோங்கு, ஏலக்காய், பட்டை இது மூணுத்தையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் வந்து எடுத்து வச்ச வெங்காயம் வந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு லைட்டா சால்ட் எடுத்து நம்ம அதுல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தட்டு முடியலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிட்ட அப்புறம் மட்டன் எடுத்து நல்லா புளிஞ்சு எடுத்து நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம். எடுத்து வச்ச மசாலா, இந்த தக்காளி எல்லாமே வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். A few minutes later. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அரிசி வந்து அதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக வந்து அப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் நைஸ். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டு தம்க்கு விட்டுடலாம். 15 minutes later. வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ள வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் பச்சடியை நம்ம ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இதை பற்றி நம்ம வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. சிக்கன் 65 மசாலாவும் எனக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடு எவ்வளோ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் சாப்பாடு ரெடி. சாரா எப்படி இருக்கு சாப்பாடு? சமீனா எப்படி இருக்கு சாப்பாடு? செம்மையா இருக்கா ப்ரோ? சாப்பாடு எப்படி இருக்கு ப்ரோ? வேற மாதிரி நல்லா இருக்கா?